இடத்துல இருக்கக்கூடியதுதான். புலமையும் வறுமையும் சேர்ந்து இருப்பதல்ல, புலமையும் கர்வமும் தான் சேர்ந்து இருக்கிறது. அதை வித்யா கர்வம்னு வடமொழி சொல்லும். பாரதி தமிழ்ல ஞானச்செருக்குன்னு அதை பயன்படுத்தும். ஞானச்செருக்கு, அறிவுடையவனுக்கு அந்த செருக்கு இயல்பா இருக்கணும். இருந்தா தான் அவன் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அது எல்லை மீறும் போதுதான் அடுத்தவர்களுக்கு தொல்லையாகும். அந்த பெண்மணி இடத்துல அவர் அப்படி கேட்கும்போது அந்த பெண் பணிவாக சொன்னார், ஐயா கம்பலை தரிசிக்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, நாள்தோறும் நிறைய பேர் வரிசையில் இருக்காங்க, நீங்களும் போய் அப்படி காத்திருந்தோம்னு அவர் கோபம் வந்துச்சு. நான் கம்பர் இருக்காருன்னு தான் கேட்டேன். ஒரு வேலை செய்யற பெண் என்ன சொல்லியிருக்கணும்? கம்பர் உள்ள இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கணும், இல்ல வெளியூர் போயிட்டாருன்னு சொல்லியிருக்கணும். இதுதான் உன்னுடைய கடமை. நீ எதுக்கு இவ்வளவு நீளமா எனக்கு பத்தி சொல்லி பேசுற அப்படின்னு கோவப்பட்டாங்க. அந்த அம்மா நீ என்ன கம்பர் கிட்ட கவி படிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு எதுங்க நேரம், நான் செய்யற வேலையை பார்க்கவே எனக்கு நேரம் இருக்குது. அந்த அம்மா ஒரு 2 வரி சொல்லி புதிர் போல பொருள் என்னன்னு கேட்டாங்க. அவருக்கு தெரியல. உடனே கம்பர் ஓசை கேட்டு வந்துட்டார். என்னங்க வாங்கன்னு வரவேற்று கேட்கும்போது, என்ன உங்ககிட்ட வேலை செய்யற பெண்மணி இப்படி சொல்றாரு, இதுவரைக்கும் நான் படிச்சது இல்லை, எந்த ஓடைச்சோடியும் இந்த வரிகளே இல்லையே. கம்பர் மீண்டும் ஒரு முறை அந்த வரியை கேட்கிறார். 2 வரி தான், ரொம்ப எளிமையான வரி, வட்டமாக இருக்கும். கையிலே கொட்டும் போது கூத்தாடும், பூசும் போது சிவா என்று இருப்பார்கள். அப்படியே அந்த தொழில அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ரொம்ப எளிமை. அந்த அம்மாவோட தொழில சொல்லியிருக்காங்க. வரட்டி தட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த வரட்டியே வன்னி மர விறக வச்சு எரிச்சோம்னா சாம்பல் ஆகும். அந்த சாம்பலை கையில எடுத்து நெற்றியில இட்டால் சிவா சிவா என்று சொல்லுவார்கள். இவ்வளவுதான் அந்த பெண் சொன்னது. கம்பர் சொன்ன பிறகுதான் அவருக்கு கர்வம் அடங்கியது. ஏன்னா கம்பர் வீட்டுல வேலை செய்கிற ஒரு பணிப்பெண்ணுக்கு கூட நான் செய்கிற வேலை தான். அந்த அம்மா கம்பர்கிட்ட கவிதை எழுதலாம், கிளாஸ் போகல, டியூஷன் போகலாம். நான் செய்கிற வேலையை கூட எளிமையான தமிழ்ல சொல்ல முடியும்னா நாம இவ்வளவு ஆணவத்தோட இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு அவருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, கம்பரிடத்திலே நாம் படிக்க வேண்டியது அந்த பணிவையும் தான். முன்னாடி நூல்முகத்துல சொல்லும் போதே கம்பர் பொறுமையா சொல்லிடுவார். பார்க்கடல் எவ்வளவு பெரியது, அது கற்பனையா இருந்தாலும் கடல் பெரியதுன்னு நமக்கு தெரியும். அந்த கடலிலே இருக்கிற ஒரு துளி நீரை கூட வீணாக்காமல் ஒரு பூனை தன் நாவால் நக்கி குடிக்க முற்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படி ஆக சிறந்த ராமகாதையை சொல்ல நான் முற்பட்டேன். இது கம்பரோட ஸ்டேட்மெண்ட். அப்ப இதை விட பணிவா உலகத்தில் ஒருத்தருக்க முடியுமா? இவ்வளவு பெரிய கடலை ஒவ்வொரு சொட்டு சொட்டா தன்னுடைய நாக்கால அந்த பூனை நக்கி குடிக்கணும்னா எத்தனை கோடி யுகம் வேணும். அப்படி அந்த ராமகாதையில அவ்வளவு இருக்கு. நான் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறேன், அவ்வளவுதான். இது கம்பனுடைய தன்னடக்கம். மிகச்சிறந்த முற்றிய நெல்மணிகள் தலை சாய்ந்து இருப்பதை போல முற்றும் கற்ற அறிஞர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். நம்ம தலைப்பே தமிழ் அறிஞர்களின் தமிழ் திறன் தான். நம்ம உவே சாமிநாதையரை கடந்த நூற்றாண்டுல மிகச்சிறந்த தமிழ் அறிஞராக தமிழிடம் ஒப்புக்கொள்ளுகிறது. தொல்காப்பியிலிருந்து, கம்பனிலிருந்து, இளங்கோவிலிருந்து, திருவள்ளுவரிலிருந்து, பாரதி வரை எல்லோருமே தமிழுக்காக உழைத்தவர்கள் தான், தமிழ் படைப்பாளிகள் தான், தமிழை நேசித்தவர்கள் தான். காலக வெள்ளத்தை கறந்து நம்ம தமிழ் மொழி இதுவரை நிலைத்திருப்பதற்கு அவர்கள் தான் காரணம். அவர்களுடைய தமிழ் திறனை மேடையில் இருக்கிற ஒவ்வொரு அறிஞர்களும்